தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 8/8/2026 ஆகிய 2ஆம் சனிக்கிழமையில் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த கூட்டத்தில் பேசின வார்த்தைகள், ஊழியக்காரர்களுக்காக கொடுத்த தேவ செய்திகள் ஆடியோ வரவில்லை, வீடியோ மட்டும்தான் வந்தது. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு, அந்த செய்தியை அறியாதவர்களுக்கு, உலகெங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அந்த செய்தியை சத்தம் வராததுனால திரும்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவது மற்ற மக்களுக்கு அது நலமாக இருக்கும் என்று கருதி இந்த தேவ வார்த்தைகளை இப்பொழுது இந்த 9ஆம் தேதி இரவு வேளையில் உங்களோடு கூட ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தேவ பிள்ளைகள், இந்த ஊழியக்காரர்களுக்காக சொல்லப்பட்ட வசனங்களை விசுவாசிகளும் கேட்டு காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கும் அது நலமென்று கருதி சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடையணும் என்ற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். கடந்த 7வது மாதத்தில் உள்ள தேவ வார்த்தைகள் விடுபட்டு 2 தலைப்பில் தான் அதில் பேசினேன். 3 தலைப்பு பேசலை. மொத்தம் 5 தலைப்பில் 2 தான் பேசினேன். 3 நம்பரை பேசலை. அது இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். அந்த செய்தியினுடைய தலைப்பு புதிய ஏற்பாடு ஊழியமே புதிய மார்க்கமாகும் என்ற தலைப்பினுடைய தொடர்ச்சி. இந்த செய்தி இன்றைக்கு நிறைவு. இதில் 3 காரியங்களை உங்களுக்கு வேகமாக சொல்லி இந்த தேவ சத்தியத்தை சுருக்கமாக முடிக்க போகிறேன். முதலாவதாக, புதிய ஏற்பாட்டில் தான் புதிய உபதேசம் தோன்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் வகை வகையாக சொல்லப்பட்டதே தவிர புதிய ஏற்பாட்டில் தான் முழு சத்தியங்கள் புதுசாக சொல்லப்பட்டது. இயேசுவின் சத்தியம் மார்க் 1:27 இயேசுவின் உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க ஜனங்க. என்ன புதிய உபதேசமாக இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு பழைய உபதேசத்தை சொல்லலை, புது உபதேசம்தான். அந்த உபதேச அடிப்படையில் தான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 19-20 பவுல் பேசின அத்தனை பட்டணத்தில் உள்ள பிரசங்கம் ஊழியத்தை பார்த்து, நூதனமானதை இங்கே காதில் கேட்க பண்ணுகிறாய், உங்கள் புது விதமானதுன்னு சொன்னாங்க. பழைய ஏற்பாடு சொல்லியிருந்தால் அவங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இயேசு சொன்ன அந்த அடிப்படையில் அவன் பிரசங்கம் பண்ணதுனால, புதிய சத்தியமாக இருக்க, நூதனமாக பேசுகிறிய, இன்னும் நிறையா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அத்தனை பட்டண மக்கள் கேட்டுக்கொண்டாங்க. 23 30 வரை அழகாக அருமையாக புறஜாதிகளுக்கு அந்த சுவிசேஷம் சொன்ன விதம் ரொம்ப அற்புதமானது. அதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு கூட ஊழியக்காரர்கள் அதை கடைப்பிடிச்சா, அதை பின்பற்றி நடந்தால் நலமாக இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் புதிய உபதேசத்தை தொடங்கினார். எபிரேயர் 10:19 புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு போட்டிருக்கு. புதிதும் ஜீவனமானது அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் புது உடன்படிக்கை செய்கிறேன்னு சொன்னார் சீசர்களுக்கு. புது உடன்படிக்கைன்னு சொல்லும்போது முந்தினதை பழமையாக்கினார் என்று எபிரேயர் 8:13 போட்டிருக்கு. புதிய உபதேசம் சொன்னாலே முந்திய பழமையாக்கிட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு மலை பிரசங்கம் தொடங்கும் போது, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, மோசே கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இப்படிலாம் சொன்னாவன் தான் சொல்லிட்டு கடைசியில் அது பூர்வத்தாருக்கு தான் உரைக்கப்பட்டது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சத்துருக்களை தள்ளுங்க, சத்துருக்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு மோசே சொன்னது போது ஏசு சொல்லாமல், சத்துருவை நேசிங்க, உங்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ள மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், அவர் பூரண சர்க்குணர், எல்லாருக்கும் அவர் தேவன். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. ஆகவே ஜனங்கள்லாம் ஒருவேளை அவருடைய சீசர்கள் என்ன நினச்சா, அவங்க யூதர்களிலிருந்து வம்சத்திலிருந்து அந்த பழைய ஏற்பாட்டு தன்மையிலிருந்து வந்ததுனால ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை அழிச்சிடுவாரா, பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராக அவர் பேசுகிறாரான்னு கூட நினைச்சிருப்பாங்க.
அதனால தான் இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்கதரிசனங்களையாவது அழிக்க வந்தேன்னு எண்ணாதீங்க, அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று மத்தேயு 5:17 அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட அந்த லேவி ஊழியம் அல்ல, உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு சொல்கிறது இயேசுவின் சீசர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி தான். மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரத்தில் மலை பிரசங்கம் இருக்குது. அதில் ஜெபம் பண்ணுறது விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இங்கே 9-13 வரை மத்தேயு 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன் பழைய ஏற்பாடு ஜெபம் இருக்கே, அது மாதிரியாக சொல்லலாம்ல, அது கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி அவங்கள மாதிரி செய்யாதீங்கன்னே சொன்னார். இங்கே மத்தேயு 5 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களைப் போல செய்யாதுங்க. நீண்ட வார்த்தைகளை அவங்க பேசுகிறாங்க, அதிக வசனிப்பினால் ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க, ஆலயங்களில் சந்துகளில் வீதிகளில் நின்று ஜெபிக்க நினைக்கிறாங்க, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை சொல்லிவிட்டு அவங்கள போல் செய்யாதீங்கன்னு சொன்னார். அப்போ எப்படி செய்யணும், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொன்னேன். அந்த மத்தேயு 9 அதிகாரத்தில் 5 அதிகாரத்தில் 9-13 வரை அந்த பகுதியாக பரமண்டல ஜெபம்னு சொல்கிறோம். ஆகவே எல்லாமே புதுசு தான். சொன்ன காரியங்கள்லாம் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம்னா வழி. அதனால தான் நானே வழின்னு சொன்னார். ஏற்கனவே உள்ள வழியை இல்லை, நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி. வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன். வேறு வழினா வேறு மார்க்கம், வேறு கொள்கை, வேறு ரூட்டில் மத அடிப்படையில் வர்றது. மெய் கடவுளை அறிஞ்சாலும் அந்த வழியில் போகிறது அது அல்ல. அந்த தேவனே சொல்கிறாரு மத்தேயு 17 அதிகாரத்தில் 5 வசனத்தில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அங்கே மோசே எலியா இருக்கிறவளாக காணப்பட்டாலும் அவங்க 2 பேருக்கும் நிறந்து கொடுங்கன்னு சொல்லலை. எல்லாரையும் ஓவர் அட்டாக் பண்ணிவிட்டு இயேசுவுக்கு செவி கொடுங்க, இவர் தான் என்னுடைய நேசகுமாரன். லாஸ்ட்டு இயேசு தான். ரோமர் 10:4 நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு முடிவு. இயேசுவோட நியாயப்பிரமாணம் முடியுது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்து சாபத்திற்கு நம்மை நீக்கலாகி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3 அதிகாரம் 13 படிக்கிறோம். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல, நியாயப்பிரமாண கிரியைக்காரங்க யாரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதுலேயே 10 வசனம் 11 வசனத்தில் இருக்குது. கலாத்தியர் 2:21 நியாயப்பிரமாணத்தினால நீதி வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமேன்னு இருக்குது. அதனால் இன்றைக்குள்ள ஊழியர்கள் இந்த பகுத்தறிவு இல்லாமல் புரிதல் இல்லாமல் மண்ணையும் சோத்து சேர்த்து போராட்டி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்குள்ள தேவ ஊழியர்கள் அந்த வித்தியாசம் அறியாதபடி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மிக்சர் பண்ணி சொல்கிறதுனால சபையில் எழுப்புதல் வரல. ஆதி அப்போஸ்தல காலம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அந்த எழுப்புதல் மாதிரி இன்றைக்கி இல்லை. ஏன்னா அவன் அந்த நாளில் சொல்லப்பட்ட உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். 120 சீசர்கள் கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இயேசுவின் வார்த்தையின்படி பேதுரு 14 வசனத்தில் எழுந்திருந்து 47 வரைக்கும் அவன் பிரசங்கம் பண்ணுற விதத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரசங்கம் பேசும்போது பழைய ஏற்பாட்டை கடைப்பிடிங்கன்னு சொல்லலை, அதிலிருந்து அந்த மாறுபாடு உள்ள அந்த பழைய ஏற்பாட்டு சந்ததியிலிருந்து விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்க, இயேசுவின் பேரால் ஞானஸ்தானம் பெறுங்க, மனம் திரும்புங்க, பரிசுத்தாருடைய வரத்தை பெறுங்க. எப்படித்தான் பேதுரு பிரசங்கித்தான் அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறுறாங்க. அதுதான் திருச்சபை சபை வந்தது. அங்கே பழைய ஏற்பாட்டை சொல்லலை, அதுதான் அப்போஸ்தல உபதேசம்னு காணப்படுது. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய உண்ணியத்திலையும் அப்பம்பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தெரித்திருந்தாங்கன்றது. அந்த அப்போஸ்தல உபதேசம் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அப்போஸ்தலர் பேதுரு அல்ல, இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 3:1 அவர் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர் கிறிஸ்து இயேசு என்று இயேசுவுக்கு 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் பேர் அங்கே போட்டிருக்கு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னா தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறார் என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கு உள்ள மக்கள் ஸ்தாபனத்தினால் அனுப்பப்பட்டதுனால ஸ்தாபன உபதேசம் சொல்கிறாங்க, ஸ்தாபன தலைவர்களால் அனுப்பப்பட்டதுனால தலைவர்களுடைய உபதேசம் சொல்கிறாங்க.
பைபிள் காலேஜ் மூலமாக அனுப்பப்பட்டதுனால பைபிள் காலேஜில் உள்ள உபதேசங்களை சொல்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். அதனால் ஆதி அப்போஸ்தலர்கள் வந்து எங்கள் தகுதி எங்களால் அல்ல, தேவனாலே அப்படி சொன்னாங்க. 2 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார் என்று இருக்கு. எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஊழியம் மரணத்துக்கு எதுவான மோசையினுடைய ஊழியம் சொல்லி அங்கேயே அதில் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதில் 14, 13, 14, 15 அந்த வசனங்கள் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு முக்காடு, மோசையின் ஆகமங்கள்லாம் முக்காடு, அது இயேசு கிறிஸ்துவால் நீக்கப்பட்டதுன்னு மிக தெளிவாக சொன்னாங்க. ஆகவே நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த ரகசியங்கள் தான் இன்றைக்குரிய சத்தியங்களை தவிர பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வித்தியாசம் தெரியாதபடி இன்றைக்கி பேசுகிறதுனால எழுப்புதல் உண்டாகாது. ஆகவே புதிய ஏற்பாட்டில் தான் புதிய உபதேசம் தோன்றப்பட்டது. ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து யூதா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புதிய அப்போஸ்தல உபதேசத்தை விளக்கத்தை பார்க்கலாம். 4 சுவிசேஷங்களை இயேசு கிறிஸ்துவுடைய மூலக்கல்லாகிய அந்த அஸ்திபார உபதேசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு ரட்சிப்புக்கு அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு இயேசு ஏன் சொன்னார், அந்த வேதத்தை பழைய ஏற்பாட்டை ஏன் கையெடுத்தார், அப்போஸ்தலர்களும் எப்படி பழைய ஏற்பாட்டில் கையெடுத்தாங்கன்னா யூதர்களை ரட்சிக்க, யூத குல வேதமாகிய அந்த தோராண்டு அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டையே அவங்க வெறியாக இருப்பதுனால, வேதமாக அவங்களுக்கு இருப்பதுனால அந்த வேதத்தை கையாண்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே இயேசு அதே அப்போஸ்தலர்கள் பிரஜாதிகளுக்கு சொல்லும் போது பழைய ஏற்பாடை சொல்லலை. இங்கே அதை கவனிக்கிற ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது பவுலும் சீலாவும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி அப்போஸ்தலர் 16, 30, 31 உள்ளது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போஸ்தலர் வந்து இப்போ பழைய ஏற்பாடை சொல்லலை. ரட்சிப்புக்கு அவசியம் இல்லை, பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனசர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமும் கட்டளையிடப்படலைன்னு தெளிவாக அப்போஸ்தலர் 4:12 உள்ளது நமக்கெல்லாம் தெரியும். ஆகவே அந்த சமாரியா பெண்ணுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு வருது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லலை. அவர் எங்கும் தொழுது கொள்ளலாம், அவர் ஆவியாக இருக்கார், உண்மை உத்தமம் உள்ள ஜனங்கள் எங்கே தொழுதாலும் இருப்பார். அந்த உபதேசம் பழைய ஏற்பாட்டில் எருசலேம் ஆலயத்துக்கு வரணும், அங்கே கும்பிடணும், யூதர்கள் நியாயப்பிரமாணம் கடைப்பிடிக்கணும்னு இயேசு சொல்லலை. அதனால் அந்த சமாரியார் பெண்ணு மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. யோவான் 4:42 சிறிய உங்கள் சொல்லி நிமித்தம் அல்ல, அவரே உலக ரட்சகர் என்பதை நாங்கள் கண்டு அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் சொல்லி அந்த சமாரிகள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு காலத்தில் சமாரியர் ஜனங்க இயேசுவை யூதராக நியாயப்பிரமாண கடைபிடித்தவராக மோசையினுடைய அந்த மதத்தை உடையவராக இருப்பதனால இயேசுவை உள்ள ஒரு கிராமத்தில் பிரவேசிக்க அவங்க விடலை. அப்போ சீசர்கள் வந்து கோவப்பட்டு, ஆண்டவரே பரலோகத்திலிருந்து அக்னி எலியா மாதிரி அனுப்பி இவங்களெல்லாம் அழிச்சிருவோமான்னு கேட்கும்போது அவர் அதட்டுறார். ஏப்பா, மோசே அப்படி சொன்னதுனால நீ செய்கிறேன்னு சொல்கிறியா? அப்படி சொல்லாத, மனுஷகுமாரன் அழிப்பதற்கல்ல ரட்சிக்கவே வந்தேன் என்று அப்போஸ்தலர்ல லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 53 அவர் சொன்னது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் புறஜாதிகளுக்கு அது சொல்லலை. இப்போ பேதுரு வந்து கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது பழைய ஏற்பாடு சொல்லலை. இயேசுவை அநியாயமாக கொலை செஞ்சாங்க, இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சிகள். புறஜாதிகள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலே இறங்கினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47, 44 எல்லார் மேலே இறங்கினார். 48 அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் ரோமர் 2:14 இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் பிரசங்கம் முற்றிலும் புதுசு. அதனால் புதிய ஏற்பாட்டை நல்லா ஆராய்ந்து படித்து
அதில் உள்ள சத்தியங்களை புறஜாதிகளிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வந்த மக்களுக்கு சொல்லி மேலானதை யோசிங்க, மேலானதை தேடுங்க. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்க சொல்ல வேண்டிய புதிய உபதேசமாகும். ஒன்று. ரெண்டாவதாக, புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்துவின் சபை தொடங்கப்பட்டது. கிறிஸ்துவ சபை என்று புதிய ஏற்பாட்டில் தான் தொடங்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் தொடங்கலை. புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்துவின் சபை தொடங்கப்பட்டது. மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை அது மேற்கொள்ளாது அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, பேதுரு சொல்கிறான், என்னை யாருன்ட்டு ஜனங்க சொல்கிறாங்கன்னு பேதுருக்கிட்ட கேட்கும்போது, எலியான்னு சொல்கிறாங்க, எரேமியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி சரியான கரெக்டாக புரிதல் இல்லாமல் ஜனங்க சொல்கிறாங்கன்னு இவன் சொல்கிறான். நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறான். அப்போ இயேசு மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு சொல்லலை, பரலோகத்தில் உள்ள என் பிதாவே உனக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார் என்று இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அது சிலர் தப்பாக பேதுரு தான் கல், அந்த பேதுரு மேலே தான் கட்டப்பட்டது சபை, அதுக்கு பின்னடியார்கள் நாங்கள் தான்னு ஆர்சிக்காரங்க சொல்கிறாங்க. அது தவறு. சிலர் அப்படி புரிதலோடு இருக்கலாம், அது தவறு. அதே பேதுரு சொல்லும்போது மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டதும் மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டமாகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் என்ன அவன் நிருபத்தில் எழுதுனான். அதுக்கு மூலக்கல் கிறிஸ்துன்னு சொல்லி எபேசியரில் 2:20 இருக்குது. 20-21 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவராக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கார். அந்த கல் தான் அந்த இயேசு, அந்த கிறிஸ்துன்னு சொன்னான் இல்லையா, அந்த கிறிஸ்து மேலே உள்ள அந்த கல், அதுதான் அந்த அர்த்தம் தான். பாதாளத்தின் வாசலும் உனக்கு சாவியை உனக்கு திறவுகோலை தர்றேன், நீ பரலோகத்திலிருந்து சத்தியங்களை உள்வாங்கி மக்களுக்கு சொல்லு, அந்த அர்த்தம் தான் சொன்னார். இந்த திறவுகோலில் பொக்கிஷங்களை எடுத்து சொல்கிறதெல்லாம் மறைஞ்சிருந்த சத்தியம்தான். மோசே சொன்னான் இல்லையா, மறைக்கப்பட்டது கத்தரிக்கே உரியதுன்னு. அது உங்கள் சகோதரர்களிலிருந்து ஒருத்தன் என்னை மாதிரி எழும்புவார், அவருக்கு செவி கொடுங்க என்ன மோசே சொன்னார் இல்லையா, அந்த மோசே சொன்னது அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துதான்னு சொல்லி அப்போஸ்தலர் 3:22 பேதுரு அவங்களுக்கு விளக்குறான். அதனால் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவரை முன்னிட்டு அவரால் தான் ரட்சிப்பு, வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 13:39 எந்த நியாயப்பிரமாணத்தினாலே, எந்த 10 கட்டளைகள் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தினாலே விடுதலையாகி நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடாமல் இருந்ததோ, ஆனால் இயேசு கிறிஸ்துவால் தான் அந்த ரட்சிப்பு, இவரால் தான் அந்த விடுதலை உண்டது, பழைய ஏற்பாட்டில் உள்ளது அல்ல என்று அங்கே விளக்கம் சொன்னாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அந்த சத்தியத்தை அறியணும். சபை என்ன, கிறிஸ்துவின் சபை தான், கிறிஸ்து மேலே கட்டப்பட்ட சபை தான், அப்படித்தான் அழைச்சாங்க. ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று பவுல் எழுதுகிறான். ஆகவே கிறிஸ்து மேலே கட்டப்பட்டதான் சபை. அந்த சபை ஆவிக்குரியதாக இருக்குது. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தாருன்னு இருக்கு இல்லையா. அப்போ கட்டளை இருந்ததா, எழுத்தின்படி ஆலயம் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. அந்த சபை ஆவிக்குரிய சபை. 1 கொரிந்தியரில் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவைகளுமா இருக்கீங்க. தனித்தனி இருந்தாலும் நீங்கள் தான் கிறிஸ்துவின் அவயவங்கள், சரீரங்கள் இருக்குது. சரீரமாகிய சபை என்று எபேசியர் 4:12-13 படிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி உண்டாக்க இருக்கு இல்லையா. அந்த சரீரம் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான். பழைய உறுப்புகள் சேர்ந்து ஒரு வகையில் நம்ம உடம்பு எப்படி இருக்கோ, உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாக, மனவாட்டியாக, அதுக்கு தலையாகிய கிறிஸ்து தலைவர் என்று அழைக்கப்பட்ட அந்த இயேசு தலையாக இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய உன்னதமான சபை இப்போ எங்கே இருக்குன்னா, எபிரேயர் 12:23-24 சர்வ சங்கம் சபையாக பரலோகத்தில் இருக்கிறதாக அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறாங்க. இந்த பூமியில் எழுத்தின்படி சபைகள் இருக்கலாம், இது உண்மையான சபைகள் இல்லை. உண்மையான சபை பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே தான் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. உங்கள் பேர்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார். அதான் முதல் பேர் எழுதினவர்களாகி அந்த சர்வ சங்க சபை.
அந்த பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய ஆவிகள் அந்த பரலோகத்தில் உள்ள அந்த இதுதான். ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்கள் ஆத்துமா கிறிஸ்துக்குள்ளே மறைஞ்சிருக்குன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க. அதனால தான் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானதே நாடுங்க தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரகசியங்கள் முழுவதும் அப்போஸ்தலருக்கு தான் ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது தவிர பூர்வத்தாருக்கு பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டது தவிர முழு சத்தியம் சொல்லப்படலை. ஆகவே இதுதான் மணவாட்டி சபைன்னு சொல்லப்பட்டதுக்கு. இந்த சபையை உபத்திரவ காலத்துக்கு கடவுள் விட மாட்டார். வெளிப்படுத்தல் 3:10 உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பே அப்படின்னு சொல்கிறார். காக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார். அதுதான் 7 சபைகள் அழைக்கப்பட்டாலும் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 7 சபைகள் சொல்லப்பட்டாலும் அதில் வெளிப்படுத்தல் 3:10 சொல்லப்பட்ட அந்த ஒரு சபை தான் காப்பேன்னு சொல்கிறார். காப்பேன்னா எடுத்துக்கொள்ளப்படும். சத்துரு வருவான், அந்தி கிறிஸ்து வருவான், 666 முத்தையை தரிப்பிக்க கட்டளையிடுவான். அவைகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். அதான் சோதனையிலிருந்து உங்களை ரட்சித்து கொள்ளும்னு பரமண்டல ஜபத்திலே சொல்லி கொடுத்தார். அது ரொம்ப பேருக்கு அந்த எந்த சோதனையும் விளங்கலை. ஆகவே இந்த சோதனை தான் உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கு வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் தப்பும்படி நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்கன்னு சொல்லி லூக்கா 21:35-36 சொன்னார். அதனால் கடைசி காலத்துக்குள்ள அடையாளங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுறது தான். இப்போ அது அலங்கார மணவாட்டியாக, நல்லா ஜொலிக்கிற மணவாட்டியாக, வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 உள்ள அந்த அலங்கார மணவாட்டி சபையாக, வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:7 அந்த சபை இயேசுவின் மனைவியாக தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்ட செய்தியை அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, அந்த மேலானதை தேடுங்க, மேலானது நாடுங்க, அதில் உறுப்பினராகுங்க, இயேசுவை தலைவராக்குங்க. ஸ்தாபனங்கள் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. மனச உபதேசம், மனுஷ கற்பனைகளால் வீணை எனக்கு ஆராதிக்காங்க வேஸ்ட்டுன்னு சொல்லி மத்தேயு 15 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏற்கனவே சொல்லிட்டாரு. உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனை அவமாக்குறீங்கன்னு அதுலேயே 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்கள் புறக்கணித்து கிறிஸ்துவின் சரீரமாகி ஆவிக்குரிய சபையில் நீங்கள் சேர்த்த இருங்க. அந்த அஸ்திபாரத்தை தவிர வேறு அஸ்திபாரம் 1 கொரிந்தியர் 3:11 போட்டிருக்கு. போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரம் எவனும் போடக்கூடாதுன்னு அங்கே கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. நீ எத்தனையோ ஃபவுண்டர்கள், எத்தனை அபிஷேகம், எத்தனை தலைவர்கள், எத்தனை ஸ்தாபனங்கள், அவன் தண்டு எடுத்தவெல்லாம் தடையன்னு சொன்ன மாதிரி, தண்டு எடுத்தவெல்லாம் தடையன்னு சொன்ன மாதிரி, இன்றைக்கி யானையை பார்த்த குருடர்கள், தடவி பார்த்த குருடர்களைப் போல் அவங்களுக்கு ஒரு சபை ஸ்தாபனங்கள். இதெல்லாம் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டதில்லை. இதெல்லாம் 3ஆம் நூற்றாண்டில், கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஆர்சி சபை ரோமாபுரியில் கான்ஸ்டேன் என்ற ரோம அரசனால் தொடங்கப்பட்டு போப்பு பின்னாடியார், பேதருடைய பின்னாடியார் போப்புன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. 3வது கிபி 3வது நூற்றாண்டு. அப்புறம் அப்படியே காலகாலமாக உலகமெல்லாம் அவங்க ரோமர்கள் இருந்ததுனால எல்லாத்தையும் பரப்புனாங்க. அதிலிருந்து மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணி 16, 15, 17ஆம் நூற்றாண்டை புரட்சி பண்ணி பெரிய எழுப்புதல் உண்டாக்கி ஜெர்மனியில் இதெல்லாம் தப்பான உபதேசம் சொல்லி பிரிஞ்சு அந்த 1ஆம் நூற்றாண்டில் இயேசு சொன்ன அந்த சபைக்கு வராமல், அந்த உபதேசத்துக்கு வராமல், இவங்களா அவங்க பேரில் ஒன்று ஏற்படுத்திக்கிட்டாங்க. மார்ட்டின் லூதர் லுத்தரன் சபைன்னு சொல்லி அவர் பேரால் ஏற்படுத்திட்டார். அவரோட போராடின எல்லா சபைகளும் பெந்தேகோஸ்துன்னு சொல்லிட்டாங்க, புரோட்டஸ்டான்ட் சொல்லிட்டாங்க, செவன்த் டேன்னு சொல்லிட்டாங்க, யெகோவா சாட்சின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு உள்ள ஸ்தாபனங்கள்லாம் அந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பிரிஞ்சு உருவானது தான். 19ஆம் நூற்றாண்டில் சுலோனில் சிபிஎம் சபை உருவாக்கப்பட்டது. இப்படிலாம் எல்லாம் வரலாறு தெரியும். அவங்கெல்லாம் அவங்க உருவாகி அதுக்கு அவங்க தலைவராகி உபதேசத்தை இப்போ புல்காசுப்பில் கொஞ்சம் பிடுங்கி அவங்க மிக்சர் பண்ணி அவங்க சொந்த உபதேசம் கற்பனைகளை புகுத்தி அவங்க தலைவராகிட்டாங்க. அதனால் அதில் நீங்கள் நானும் சிக்கி இப்போ தான் கொஞ்சம் விடுதலை பெற்றுக்கிறோம். அதனால் அது மூலக்கல்லோ அவங்க பிஷப்போ ரெவரண்டோ போப்போ அல்ல, அவர்களெல்லாம் மனுஷ பிறவிகள். அவங்க நம்ம தலைவராக இருக்கக்கூடாது. கொலோசியர் 2:10 படி இயேசு கிறிஸ்து தான் திருச்சபைக்கு சர்வத்துக்கும் தலைவராக இருக்கிறாரு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் ஆதி முதற் கொண்டு அடிப்படையிலேயே அவர் தான் சபைக்கு தலைவராக இருக்கிறாரு. அவரே சபைக்காகத்தான் தன் சொந்த இரத்தத்தை சிந்தினார், சபைக்காக தன் உயிரை கொடுத்தாரு, பரலோகத்தை இழந்தார், அவமான நிந்தை பட்டதெல்லாம் அவர் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேவன் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர்களை சொன்னாங்களே தவிர
இன்றைக்குள்ள நாதாரிகளை தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு தலைமை இடம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காதிங்க. இயேசுவின் உபதேசத்துக்கு விரோதமாக அவன் சொன்னான்னா அது நீங்கள் கேட்க வேண்டியதாகும். இயேசு கால் கழுவுங்கன்னு சொல்கிறாரு, அவங்க கால் கழுவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். இப்படி பல காரியங்கள் இருக்குது. திருவிருந்துன்னு இவங்க சொல்கிறாங்க, இயேசு ராபோஜனம்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் ராபோஜனத்தை தவிர்த்து இங்கே திருவிருந்துன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. சாபனம் இருந்ததுனால, தலைவர் இருந்ததுனால. திருத்துவம் என்ற வார்த்தை இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. மூவர் என்று அப்போ சொல்கிறாங்க. நீங்கள் மூவர் என்று சொல்லாமல் திருத்துவம்னு சொல்லி இவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வேதத்துக்கு பொருந்தாத நிறையா விஷயங்கள் ஸ்தாபனங்களிலிருந்து மனுஷர்களிலிருந்து உங்களுக்குள்ளே பூத்திருக்காங்க. தேவ பிள்ளைகளே, இனிமேலாவது விழிப்பாகி சுதாரித்து இவைகளெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு இயேசு கிறிஸ்துவாகி அந்த பரலோக அந்த திருச்சபையில் அந்த சர்வ சங்கமாகி அந்த சபையில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும், ஒரு மூலக்கல்லாக இருக்கணும், அதில் ஒரு கல்லாக இருக்கணும். ஜீவனுள்ள கற்களை அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்கள் அப்படின்ருக்கு. ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் மெம்பராக அதில் பொக்கிஷங்களை சேர்த்து அங்கே உங்கள் குடியிருப்பு அங்கே இருப்பதாக அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. இதனால முதலாவது அதை தேடுங்க, நீதியை தேடுங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானதை நாடுங்க, மேலானதை தேடுங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து தான் கிறிஸ்து வர நம்ம இங்கே பூமியில் சரீரத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகளே, இயேசுவாகிய கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவின் சபையாகி அவரிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்து அவரோட இணைஞ்சு இன்னும் செயல்படுங்க. என் வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்துவ சபை உருவானது. 2வது பாயிண்ட்டு. 3வது சொல்லி முடிக்கிறேன். 3வது, புதிய ஏற்பாட்டில் தான் முழு ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டதை தவிர புதிய ஏற்பாட்டில் தான் முழு சத்தியங்கள் வெளியாக்கப்பட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 35 உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்கள் எல்லாம் ஊமைகளாக நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதில் 11ஆம் வசனத்தில் பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலைன்னு ஏன் சொல்கிறார். அந்த பரலோகராஜ்ய ரகசியங்களை அப்போஸ்தலருக்கு தான் அவர் சொன்னார், சீசர்களுக்கு தான் சொன்னார். அவர்களுக்கோன்னா யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அவங்க நியாயப்பிரமாண போதகர், இஸ்ரவேலின் போதகர், அவர்களுக்கு வெளிப்படலைன்னு இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இஸ்ரவேலின் போதகராக இருந்தால், இஸ்ரவேல் நியாயப்பிரமாண போதகராக அதையே சொல்லிட்டு தெரிஞ்சு இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவ போதகர்னு சொல்கிறது தப்பு. நியாயப்பிரமாண போதகர்னு சொல்லிக்கிங்க. ஏன்னா அவங்க லேவி ஊழியத்தை தான் செய்கிறாங்க, நீ லேவி ஊழியத்தை தான் சொல்கிற. அவங்க லேவி பழைய ஏற்பாட்டை தான் மேன்மை பாராட்டுவாங்க, நீ அப்படி தான் பேசுகிற. அவங்க 10 கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை மோசே இது பண்ணுவாங்க, நீ அப்படி தான் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிற. அதனால் உன்னை நியாயப்பிரமாண போதகராக, நியாயப்பிரமாண தீர்க்கதரிசியாக நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர வேற அல்ல. இஸ்ரவேலின் போதகராக இருந்து உனக்கு இது தெரியலையான்னு சொல்லி யோவான் 3:10 அதை கேட்டார்ல. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பிரமாண போதகராக இருக்கத்தான் விரும்புகிறாங்கன்னு பவுல் அன்னைக்கு சொன்னான் இல்லையா. அந்த மாதிரி லிஸ்ட்டிலிருந்து நீங்கள் விலகி இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், கிறிஸ்துவின் ஊழியர், கிறிஸ்துவ சபை, கிறிஸ்துவ உபதேசம், கிறிஸ்துவ ஊழியர் அந்த வகையில் சொல்லி உங்களை மாற்றிக்கிங்க. சரியான 1ஆம் நூற்றாண்டுக்கு வந்து அந்த உபதேசத்தை மாற்றுங்க. அப்போ ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். இந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்பொழுது இந்த ரகசியம் வெளியாக்கப்பட்டது போல், அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசி வெளியாக்கப்பட்டது போல் முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலைன்னு இருக்குது. முற்காலம்னா பழைய ஏற்பாடு. அதனால தான் மோசே வந்து மறைவானது கர்த்தருக்கு தான் உரியது, உங்கள் நடுவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கன்னு இயேசுவை பற்றி அவன் தான் சொன்னான். அதே மாதிரி இயேசு சொந்த ஜனங்களில் வந்தார், உயிர் திறந்த பிறகு சகல ஜாதியிலையும் சீசராக்குங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவங்க யாரும் இல்லை. அதனால் அவங்க நற்சாட்சி பெற்றிருந்தாலும் விசுவாசத்தில் பலப்பட்டாலும் கிறிஸ்தவங்களை விட அவங்க பூர்ணர்களுக்கு பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அல்ல என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 39-40 நம்ம எல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடின்னு இருக்குது. விசேஷத்தை நன்மையானது ஒன்றை நமக்காக கடவுள் தொடங்கிட்டாருன்னு அங்கே சொல்கிறாங்க. அதனால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் அவைகள்லாம் தள்ளிவிட்டு பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் போங்க, பொறுமையாக நடங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு,
புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் ஒருத்தனை ரட்சிக்காது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்கின விசுவாசம் தான். அந்த விசுவாசம் இயேசுவை தேவகுமாரன்று விசுவாசிக்கிற விசுவாசம். இந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை. இயேசுவும் வராதனால, சத்தியம் வெளிப்படாதனால ரட்சிப்பு அங்களுக்கு இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் விசுவாசிக்கும் போது தான் ரட்சிக்கப்பட முடியும். இதுக்காக தான் சபைகள் நிருபங்களுக்கு அப்போஸ்தலர்கள் இதுக்காகத்தான் எழுதுனாங்க. சுவிசேஷங்கள் இதுக்கு தான் எழுதுனாங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 31 இதுக்காகத்தான் இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதப்பட்டதுன்னே சொன்னாங்க. அதனால் தேவ பிள்ளையே அந்த மூல கருத்தை, அந்த கருப்பொருளை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 9-10 மறைந்திருந்த பழைய ஏற்பாட்டு ரகசியங்கள்லாம் ஆதிகாலம் முதல் மறைஞ்சிருந்த சபை மூலமாக இப்போ வெளியானது சொல்கிறாங்க. ரோமர் 16:25 மறைக்கப்பட்ட ரகசியம், அனந்த ஞானமான அந்த ஞானங்கள், அந்த மறைக்கப்பட்ட அந்த ரகசியங்கள்லாம் இப்பொழுதும் வெளியரங்கமாக பரிசுத்தவான்களுக்கு தான் அளிக்கப்பட்டதாக பவுல் சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, அதிக சொல்ல நேரம் இல்லை. பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு, அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டது என்று 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 ஆகிய அந்த பகுதியில் நீங்கள் நல்லா வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தையே தெளிவாக படிங்க. அந்த ஊழியம் வேறு, இந்த ஊழியம் வேறு. அந்த ஊழியம் எழுத்து உள்ளது, இந்த ஊழியம் ஆவிக்குரியது. அது மகிமையாக இருந்தாலும் இது அதிக மகிமை உள்ளது. அது தண்டனை கொடுக்கக்கூடிய ஊழியம். புதிய ஏற்பாடு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஊழியம். அங்கே முக்காடு போட்ட மோசை மாதிரி நாங்கள் முக்காடு இட்டு கொள்வது இல்லைன்னு இங்கே வருது. இந்த இதில் தான் மனம் திரும்புதலே வருது. அவங்க கர்த்தரிடத்தில் யூதர்கள் மனம் திரும்பும் போது அது முக்காடு எடுபட்டு போகும். முக்காடுனா பழைய ஏற்பாடு, தோரா என்று அழைக்கப்படுகிற பழைய ஏற்பாடு எடுபட்டு போகும். அது கர்த்தரே ஆவியானவர் எங்கே இருக்காரங்கோ விடுதலை உண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 30,000 பேர் யூதர்கள் கிறிஸ்தவங்களாகும் போது முக்காடு நீங்கிருச்சு. பழைய ஏற்பாட்டில் 3000 பேர் கொண்டாங்க. யாத்திரா 32:28 லேவி புத்திரர்கள் 3000 பேரை யூதர்களை கொண்டு குவிச்சாங்க. அதான் மரணத்துக்கு எதுவான ஊழியம். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 அதே யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அது ஊழியமா, இது ஊழியமா? இரக்கமில்லாத கொள்ளுகிற ஊழியமா ஊழியமா? இயேசுவே பொதுவாக லேவியர் இல்லையே. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 11 லேவி ஊழியத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது. எல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் லேவி அந்த ஆசாரியம் தான். இயேசு லேவியரே இல்லையே. அவர் யூதா வம்சத்தில் வந்து பகிரங்கமாக இருக்குது. அதனால் மெல்கிசேதேக்கின் முறையில் இவர் என்றென்றும் ஆசாரியராக, ஊழியராக, அப்போஸ்தலராக இருக்கிறார். இவரை பின்பற்றி வந்த சீசர்கள் தான் ரகசியங்கள் இயேசுவிடத்தில் 3 வருஷம் கற்று ரகசியங்களை வெளிப்படுத்தினாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசாத ரகசியங்களெல்லாம் அவன் பேசி ஜனங்களுக்கு சொன்னான். இந்த காரியங்கள் காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் அறியட்டும். ஞான அறிவு இருந்தால் நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. மேலும் இந்த நான் சொன்ன வசனங்கள்லாம் உள்வாங்கி தியானித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் நலமானதாக உங்கள் கண்கள் கர்த்தர் திறந்திருந்தால் ஏற்றுக்கங்க, பரப்புங்க, அநேகருக்கு சொல்லுங்கள். அடியனுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.